Hello viewers, welcome to Deeps Mathematics 23. So இந்த வீடியோல என்ன படிக்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா தமிழ் 6ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய 8வது இயல் தான் படிக்க போறோம். ஓகேங்களா? என்னங்க 8வது இயல்ங்கறீங்க இங்க இயல் 2 ன்னு கொடுத்திருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா இயல் 6வது 3வது பருவத்துல இருக்கக்கூடிய 2வது இயல் அதாவது 8வது யூனிட் வந்து நம்ம படிக்க போறோம். ஓகேங்களா? சோ பராபர கண்ணி பத்தி படிக்க போறோம். சோ இந்த நுழையும் முன்ன நமக்கு பெருசா வந்து எதுவும் இல்ல. சோ ஸ்ட்ரைட்டா அப்படியே கீழ வந்தீங்கன்னா இது ஃபுல்லா என்னதுங்க மனப்பாட பாடல். இந்த இரண்டு வரியும் நமக்கு மனப்பாட பாடல். தம் உயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள் கூர் செம்மையர்க்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. ஸோ தாயுமானவர் எழுதின பாடல் தான் அந்த பராபர கண்ணி அப்படிங்கிற தலைப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடல். நம்மளை போல தானே எல்லாரும் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நினைக்கணும். அந்த மாதிரி வந்து மற்றவங்க மேலே கருணை கொள்ளணும் அப்படின்னு வந்து சொல்கிறவர் தான் யார்? தாயுமானவர். ஸோ இதை நீங்கள் எப்படி ஈஸியாக வச்சுக்கலாம்னா பராபரமே தான் வந்து உங்களுக்கு முடியும். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு ஈஸியாக என்ன பண்ணிடலாம்? தாயுமானவர் தான் இந்த பாடல் வரிகளை எழுதியிருக்காருங்கிறத எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டுபிடிச்சலாம். ஸோ இந்த சொல்லும் பொருளும் எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. தண்டருள் அப்படின்னா குளிர்ந்த கருணை, கூர் அப்படின்னா மிகுதி, செம்மையருக்கு சான்றோருக்கு, ஏவல் அப்படின்னா தொண்டு, ஏவல்னாலும் தொண்டு, பணி அப்படின்னாலும் தொண்டு. ஓகேங்களா? பராபரமே அப்படின்னா மேலான பொருளே, எய்தும் அப்படின்னா கிடைக்கும், எல்லாரும் எல்லா மக்களும், அல்லாமல்னா அதை தவிர. ஸோ இன்னொரு தடவை வாசிடலாமா? தண்டருள் குளிர்ந்த கருணை, கூர் மிகுதி, செம்மையருக்கு சான்றோருக்கு, ஏவல்னாலும் தொண்டு, பணினாலும் தொண்டு. பராபரமேனா மேலான பொருளே, எய்தும் அப்படின்னா கிடைக்கும், எய்தும்னா கிட்டும் அப்படின்னு சொல்லி சில இடத்துல படிப்போம், இங்கே கிடைக்கும். அடுத்து எல்லாரும்னா எல்லா மக்களும், அல்லாமல்னா அதை தவிர. ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானதுங்க நமக்கு. இந்த பாடலை எழுதினவர் யார்? தாயுமானவர். ஸோ தாயுமானவர் வந்து யார்கிட்ட வேலை பார்த்தாரு, எந்த ஊரில் இருந்தார், என்ன வேலை பார்த்தாருங்கிறத தெரிஞ்சுக்கலாம். திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தவர். ஸோ இந்த பாயிண்ட் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், சின்ன வயசுலேருந்து நம்மளும் படிச்சுட்டு இருக்கோம் தான் இல்லைங்களா? சரி, இந்த பகுதி தாயுமானவர் பாடல்கள் என்னும் நூலில் உள்ளது. இந்நூலை தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றுவர். இப்பாடல்கள் பராபர கண்ணி என்னும் தலைப்பில் உள்ளன. ஸோ இப்போ என்னங்க சொல்ல வராங்க? இப்போ இந்த பராபர கண்ணிங்கிறது யார் எழுதினது? தாயுமானவர் தாயுமானவர் எழுதினது. அந்த பாடல் எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா தாயுமானவர் பாடல்கள் அப்படிங்கிற நூலில் வந்து நமக்கு இடம்பெற்றிருக்கு. அந்த தாயுமானவர் பாடல்கள்ங்கிற நூல் இருக்கு இல்லையா, அதை வந்து எப்படி போற்றி புகழ்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மொழியோட உபநிடதம் அப்படின்னு வந்து போற்றி புகழ்கிறாங்க. சரி, இப்போ இந்த பராபர கண்ணினா என்னதுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு அடிகளால் வந்து எழுதக்கூடியதான் பராபர கண்ணி. இப்போ இந்த பாடல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இரண்டு அடியாக தான் இருக்கும். இப்போ பூ கட்டும்போது ரெண்டு பூவாக எடுத்து தொடுத்து நம்ம கட்டுறோம் இல்லைங்களா, அதே போல் இரண்டு வரியாக வச்சு எழுதக்கூடியது தான் இந்த கண்ணி அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்லுவாங்க. என்னது? கண்ணி அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கண்ணி இரண்டு பூக்களால் தொடுப்பது மாலை, அதே போல் இரண்டு வரிகளால் தொடுக்கக்கூடியது பாடல்கள் அப்படின்றத வந்து 9th ஸ்டாண்டர்டில் நம்ம படிப்போம். இந்த இடத்துல இரண்டு வரியாக வரக்கூடியது கண்ணிங்கிறது மட்டும்தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு தடவை ரீகால் பண்ணிவிட்டு நம்ம 1 மார்க் வந்துடலாம். ஸோ இங்கே என்ன பார்த்தோம்? தாயுமானவர் வந்து எழுதின பாடல் தான் இது. பராபரமேன்னு வந்து முடியக்கூடியது இந்த பராபர கண்ணி. ஓகேங்களா? ஸோ இந்த சொல்லும் பொருளும் எல்லாம் திரும்ப ரீகால் பண்ணிடுங்க. அடுத்து அப்படி இங்கே வந்தால் தாயுமானவர் எழுதின பாடல் இது. இவர் வந்து திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கர்கிட்ட என்னவா இருந்தார்? தலைமை கணக்கராக வந்து வேலை பார்த்தாரு. இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து தாயுமானவர்கள் பாடல்கள் அப்படிங்கிற நூலில் இருக்குது. அந்த நூலை என்னன்னு போட்டுறாங்க? தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு வந்து பாராட்டுறாங்க. இந்த பராபர கண்ணி அப்படிங்கிறத தலைப்பு வந்து இப்போ நம்ம படித்த பாடல்கள் எந்த தலைப்பு, இந்த புக்கில் எந்த தலைப்பில் இருக்குன்னா பராபர கண்ணிங்கிற தலைப்பில் இருக்குது. கண்ணி அப்படிங்கிறது இரண்டு அடிகளாக வரக்கூடிய பாடல் வகைகள். ஓகேங்களா? முடிஞ்சிருச்சா? ஓகே, அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்துடுமா? தம் குட்டல் உயிர்ங்கிறது தம் முயிர், இன்புற்று இருக்க அப்படிங்கிறது இன்புற்று இருக்கன்னு வரும். ஓகேங்களா? சேர்ந்து வரும், இன்புற்று இருக்க. அடுத்து தான் என்று அப்படிங்கிறது தான் குட்டல் என்று. ஓகேங்களா? அடுத்து சோம்பல் அப்படிங்கிறதுக்கான எதிர்ச்சொல் வந்து என்னது? சுறுசுறுப்பு. அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, ஒரு பாடம் முடிச்சிட்டோமா? அடுத்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தால் நீங்கள் நல்லவருங்கிற ஒரு பாடம். இதில் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் நல்லவருங்கிறத எழுதினவர் யாருன்னா கலில் கிப்ரான். ஓகேங்களா? இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்ட்ரைட்டாக சொல்லும் பொருளும்.
சுயம் அப்படின்னா தனித்தன்மை. சண்டையிலலாம் சொல்லுவாங்களா, உன்னோட சுயரூபம் எனக்கு தெரியாமல் போச்சு. அப்போது அது பேர் என்னது? தனித்தன்மை. உள்ளீடுகள்னால் உள்ளே இருப்பவை. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து கலீல் கிப்ரான் அப்படிங்கிறவர் வந்து லெபனன் நாட்டை வந்து சேர்ந்தவர். அவர் வந்து பன்முகத்தன்மை வந்து கொண்டவருங்க. புதின ஆசிரியர், கட்டுரை ஆசிரியர், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த நீங்கள் நல்லவருங்கிற பாடல் எழுதினவர் கலீல் கிப்ரானுங்க. இந்த பாடப்பகுதி வந்து கவிஞர் புவியரசு மொழிபெயர்த்த தீர்க்கதரிசி என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. ஆக்சுவலி இவர் பார்த்தீங்கன்னா இந்த கலீல் கிப்ரான்கிறவர் லெபனன் நாட்டை சேர்ந்தவர். இவர் எப்படி தமிழ் எழுதியிருக்க முடியும்? அப்போ அவர் எழுதின ஒரு பாடலை தமிழில் ஒருத்தவர் மொழிபெயர்த்திருக்காரு. ஓகேங்களா? அப்போ கலீல் கிப்ரான் எழுதின பாடலை தமிழில் மொழிபெயர்த்தவர் புவியரசு. இந்த பாடல் எந்த புத்தகத்தில் இருக்குது அப்படின்னா தீர்க்கதரிசி அப்படிங்கிற நூலில் வந்து இருக்குது. ஓகேங்களா? அப்போ இதுலேருந்து கொஸ்டின் நமக்கு எப்படியும் கேட்கலான்னா, தீர்க்கதரிசிங்கிற நூலை எழுதினவர் யார் அப்படிங்கிறதும் நமக்கு கேள்வியாக வந்து அமையலாம். ஓகேங்களா? இதில் என்ன பாயிண்ட் தெரிஞ்சுக்கிட்டோம்? நீங்கள் நல்லவருங்கிறத கலீல் கிப்ரான் எழுதினாங்க. அந்த கலீல் கிப்ரான் எழுதின பாடலை தமிழில் மொழிபெயர்த்தவர் புவியரசு. புவியரசு எந்த நூலில் அந்த பாடல் எழுதினார்னா தீர்க்கதரிசிங்கிற நூலில் அந்த பாடலை இடம்பெற வச்சுருக்காரு. ஸோ சுயம்னா தனித்தன்மை, உள்ளீடுகள்னால் உள்ளே இருப்பவை. அவ்வளோதான், அந்த பாடத்தையும் முடிஞ்சு போச்சுங்க. பரிசு பெறும்போது நம் மனநிலை எப்படிங்க இருக்கும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போ மகிழ்ச்சி. வாழ்வில் உயர கடினமாக உழைக்க வேண்டும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சா? டக்கு டக்குன்னு போகிறோம் இல்லைங்களா இன்றைக்கி? சரி, அடுத்தது பசிப்பினி போக்கிய பாவைங்கிறது யாரை பற்றினா மணிமேகலையை பற்றி. இந்த நுழையும் முன்னில் ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒன்று இருக்குங்க. தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இச்சகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பாரதியார். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து ஒரு பெரிய கிளாஸ்லேயும் நம்ம வந்து படிப்போம், 7th ஸ்டாண்டர்டில் படிப்போம். இதனால் இங்கேயும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இச்சகத்தினை அழித்திடுவோம் சொன்னவர் யார்? பாரதியார். சரி, இந்த கதையை தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. உள்ளுக்குள்ளே நிறைய பாயிண்ட்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஒரு மேலோட்டமாக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், ஆனால் கதையை வந்து தெளிவாக படிச்சுக்கணும். இப்போ இயல் 7லே என்ன பண்ணிங்கன்னா, நான் காந்தியோட லெசனையும் வேலுநாச்சியார் லெசனையும் நான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் நான் சொல்லிடுறேன், கதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பட் இருந்தாலும் நீங்கள் வரிகளை வந்து வாசிக்கணும், அந்த பாடத்தை வாசிக்கணும்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? ஆனால் நீங்கள் அதை பண்ணவே இல்லை. ஸோ வந்து இன்றைக்கி நடந்த டெஸ்ட்டில் வந்துட்டு என்ன சொல்கிறீங்க, அதை கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க. ஓகேங்களா? நீங்கள் எங்களுக்கு இது சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த மாதிரி இருக்கக்கூடாது, கண்டிப்பாக பாடத்தை வாசிச்சிடணும். ஸோ இது வந்து என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிமேகலையை வந்து மணிமேகலா தெய்வம் மணிப்பல்லவ தீவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. மணிமேகலா தெய்வம் மணிப்பல்லவ தீவுக்கு அனுப்புகிறாங்க. ஓகேங்களா? சிலப்பதிகாரம் மணிமேகலை வருது இல்லைங்களா, அந்த மணிமேகலை தான். ஓகேவா? சரி, அங்கே வந்து ஒருத்தவங்க மணிமேகலையை கைட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. யார் அப்படின்னா தீவத்திலகை அப்படிங்கிறவங்க. ஓகேங்களா? ஸோ அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது கோமுகி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறாங்க. கோ அப்படின்னா பசு, முகினா முகம், பசுவோட முகம் போன்று அமைஞ்சிருக்க ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறாங்க. அதில் கோமுகினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. கோனா பசு, முகினா முகம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து அங்கே மணிமேகலைக்கு ஒரு அமுத சுரபி வந்து கிடைக்கிது. அதாவது அல்ல குறையாத ஒரு அந்த பாத்திரம் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதுதான் வந்து அமுத சுரபி வந்து கிடைக்கிது. அது மணிமேகலை கைக்கு வரதுக்கு முன்னாடி யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆபுத்திரனோட கையில் இருந்த அமுத சுரபி தான் இது. ஓகேங்களா? இது எப்போ தோன்றும் அப்படின்னா வைகாசி திங்கள் முழு நிலவு அப்போ தான் இது வந்து என்ன பண்ணணும்னா அந்த அரிய பாத்திரம் அந்த இடத்துல அந்த தீவு இருக்குல்லையா அங்கே வந்து தோன்றும். எப்போ? வைகாசி திங்கள் முழு நிலவு நாள் அப்போ தான் அந்த அமுத சுரபியோட பாத்திரம் வந்து தோன்றும். அப்போ மணிமேகலைக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி அது யாரோட கையில் இருந்துச்சு அப்படின்னா ஆபுத்திரன் அப்படிங்கிறோட கையில் வந்து இருந்துச்சு. சரி, அந்த பாத்திரம் கிடைச்சதுக்கப்புறம் மணிமேகலை ஃபஸ்ட் டைம் யார்கிட்ட அந்த சாப்பாடு வாங்குறாங்க, அந்த பாத்திரத்தில் வந்து சாப்பாடு வாங்குறாங்க அப்படின்னா ஆதிரை கிட்ட வந்து வாங்குறாங்க. யார்கிட்டங்க? ஆதிரை கிட்ட வாங்குறாங்க. அப்போது அந்த பாத்திரத்தை வச்சு நிறைய பேருக்கு அவங்க வந்து சாப்பாடு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதே போல் ஒரு சிறைச்சாலைக்கெலாம் போய் வந்து அந்த தப்பு பண்ணிட்டு உள்ளே வந்திருப்பாங்க, தண்டனை அனுபவிக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்கும் கூட சாப்பாடு வந்து போட்டுட்ருந்தாங்க. அப்போ வந்து அந்த மன்னர்கிட்ட மணிமேகலை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிறைக்கோட்டம் அரைக்கோட்டமாக வந்து மாறணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இந்த வரி ரொம்ப முக்கியம், சிறைக்கோட்டம் அரைக்கோட்டமாக மாற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பாடம் வந்து அவ்வளோதாங்க. ஸோ இதில் முக்கியமான வரிகள் என்னென்னங்கிறத நான் திரும்ப சொல்லிடுறேன். மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை மணிப்பல்லவ தீவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அந்த அமுத சுரபி வந்து பெற்றுட்டு வர்றதுக்காக. அப்போ யார் வந்து கைட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த தீவில் இருந்த தீவத்திலகை வந்து மணிமேகலையை கைட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல கோமுகிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறாங்க. கோனா பசு, முகினா முகம், அவ்வளோதான். ஓகேங்களா?
அடுத்து அந்த அமுத சுரபி வந்து வைகாசி திங்கள் முழு நிலவு அப்போ தான் தோன்றும். அது மணிமேகலை கைக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஆபுத்திரனோட கையில் இருந்துச்சு. அந்த பாத்திரத்தில் ஃபஸ்ட் டைம் ஆதிரை கிட்ட தான் சாப்பாடு வாங்குறாங்க. எல்லாருக்குமே அந்த பாத்திரத்தை வச்சு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதே போல் ஒரு சிறைச்சாலைக்கு போகிறாங்க. அப்போ வந்து என்னங்க இப்படி ஒரு பொண்ணு வந்து இப்படி சாப்பாடு கொடுத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெயிலில் இருந்த வார்டன்ஸ் வந்து அவங்கள கூட்டிகிட்டு மன்னர்கிட்ட போகும்போது சிறை கோட்டம் அறக்கோட்டமாக மாற வேண்டும் அப்படின்னு வந்து வாதிடுறாங்க. ஓகேங்களா, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கே பார்த்துருவோமா, மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு மணிப்பல்லவ தீவு. மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவு இட்ட பெண் யார்? ஆதிரை. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சா? 3வது முடிச்சிட்டோம். அடுத்து பாதம். பாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு துணை பாடம் தான். இந்த கதை உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்க கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணும்னா படிங்க, இல்லைன்னா தேவையில்லை. படிங்க மீன்ஸ் சும்மா ரீட் பண்ணி பாருங்கள், ஒரு கதை புக்கு மாதிரி தான். ஸோ இது வந்து நமக்கு முக்கியமானது. இந்த பாதம் அப்படிங்கிற துணைக்கதை எழுதினவர் யாருன்னா எஸ் ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் தான் எழுதியிருக்காரு. ஓகேங்களா, எஸ் ராமகிருஷ்ணன். சரி, இவர் வந்து எழுதின நூல்கள் வந்து கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, அது என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள். ஸோ இப்போ இந்த பாதம்ங்கிற கதை ஹெட்டிங் பார்த்தோம் இல்லைங்களா, அது எந்த நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னா ஒரு சிறுகதை தொகுப்பு. ஓகேங்களா, அது வந்து எந்த நூலோட பேர் வந்து தாவரங்களின் உரையாடல். அப்போ ராமகிருஷ்ணன் எழுதின நூல்களில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மொத்தம் 5 கொடுத்துருக்காங்க. உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள், தாவரங்களின் உரையாடல். ஓகேங்களா, இது 5மே முக்கியம். இதெல்லாம் எழுதினவர் யார்? எஸ் ராமகிருஷ்ணன். பாதம்ங்கிற சிறுகதை வந்து ஒரு சிறுகதை தொகுப்பான தாவரங்களின் உரையாடல் அப்படிங்கிற நூலில் வந்து நமக்கு இடம்பெற்றிருக்கு. அவ்வளோதாங்க, இதுலேயும் வேறு எதுவுமே கிடையாது. அடுத்து வந்து போயிடலாம். அடுத்து பெயர் சொல். நம்ம வந்து இலக்கண முறைப்படி சொற்கள் 4 வகைப்படும் அப்படிங்கிறத போன யூனிட்டில் படித்தோம் இல்லைங்களா, இயல் 7ல் என்னென்ன படித்தோம்? பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல்னு படித்தோமா? அதில் வந்து பெயர்ச்சொல்லை பற்றி தான் இப்போ வகைப்படுத்தி படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ பெயர்ச்சொல் வந்து எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படுங்க. என்னென்ன இருக்குது? பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர். ஸோ இலக்கண முறைப்படி சொற்கள் 4 வகைப்படும். அதில் வரக்கூடிய பெயர்ச்சொல்லை பற்றி தான் இங்கே நம்ம பார்க்குறோம். பெயர்ச்சொல் வந்து மொத்தம் 6 வகைப்படும். ரொம்ப முக்கியமான கொஷின்ங்க. ஸோ பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர். அவ்வளோதான். பொருட்பெயர்னால் என்னதுங்க? ஒரு பொருளை குறிக்கக்கூடியது தான் பொருட்பெயர். ஸோ மரம், செடி, மயில், பறவை, புத்தகம், நாற்காலி இது எல்லாத்தையுமே வந்து குறிக்கக்கூடியது வந்து ஒரு பொருட்பெயர். அது வந்து என்னங்க, மரம், செடி, கொடி எல்லாம் உயிர் இருக்கதா சொல்கிறீங்கன்னா உயிர் உள்ள பொருளையும் குறிக்கும், உயிர் அற்ற பொருளையும் குறிக்கும். ஓகேங்களா? அடுத்து இடப்பெயர்னால் ஒரு இடத்தை குறிக்கக்கூடியது. சென்னை, பள்ளி, பூங்கா, தஞ்சாவூர் அந்த மாதிரி சொல்லிட்டு இடத்தை குறிக்கக்கூடியது ஒரு இடப்பெயர். காலப்பெயர் அப்படின்னா என்னதுங்க? காலை, மாலை, சித்திரை அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு காலத்தை குறிக்கக்கூடியது வந்து என்னது? காலப்பெயர். சினைப்பெயர்னால் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகளை குறிக்கக்கூடியது. நம்ம உடம்புல மட்டும் கிடையாது, இப்போ மரத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் குறிக்கக்கூடியது சினைப்பெயர். பண்பு பெயர்னால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பண்பு மட்டும் இல்லாமல் இன்னும் என்னென்ன அப்படின்னா ஷேப்ஸ் இருக்குது இல்லைங்களா, ட்ரையாங்கிள், ஸ்கொயர் இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா, ஷேப்ஸு, கலர்ஸு, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடியது பண்பு பெயர். ஸோ இப்போ வந்து ஒரு பால் எடுத்துக்கிறீங்க. அந்த பால் வந்து எப்படிங்க இருக்கும்? அதோட பண்பு உருண்டையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இப்போ வந்து அதே தான், அதோட குணத்தை வந்து உணர்த்தக்கூடியது, அதோட சைஸை உணர்த்தக்கூடியது, அதோட கலரை உணர்த்தக்கூடியது. ஸோ இது எல்லாமே என்னது? பண்பு பெயர். அடுத்து தொழிற்பெயர்னால் நம்ம செய்யக்கூடிய ஒரு தொழில். நான் வந்து படிச்சுட்ருக்கேன், நான் வந்து டான்ஸ் ஆடிட்டுருக்கேன், நான் வந்து பாடிக்கிட்டு இருக்கேன், அந்த மாதிரி ஒரு தொழிலை குறிக்கக்கூடியது வந்து என்னது? தொழிற்பெயர். அவ்வளோதான், 6மே பார்த்துட்டோமா? ஸோ இங்கே வந்து எக்ஸாம்பிள் பார்ப்போம். காவியா புத்தகம் படித்தால், அதில் புத்தகம்ங்கிறது பொருள் பெயர், பள்ளிங்கிறது இடப்பெயர், மாலைங்கிறது காலப்பெயர், தலைங்கிறது சினைப்பெயர், இனிமைங்கிறது நான் இனிமையாக பேசுகிறது என்னோட குணம், அப்போ அது என்னது? பண்பு பெயர். அடுத்து ஆடுதல்ங்கிறது தொழிற்பெயர். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து இந்த பெயர் வகையிலே வந்து இடுகுறி பெயர், காரண பெயர்னு 2 விஷயம் படிக்க போகிறோம். இது இலக்கண வகையில் நமக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம், தெளிவாக கவனிச்சுக்கோங்க. இடுகுறி பெயர்னால் ஒன்றுமே கிடையாதுங்க, நம்மளோட முன்னோர்கள் வந்து ஒரு பொருளுக்கு ஒரு காரணமே இல்லாமல் வைக்கக்கூடிய பெயர் தான் இடுகுறி பெயர். அப்போ காரண பெயர்னால் என்னவா இருக்கும்? சரி, அந்த பொருளுக்கு இப்போது பறவை பறக்குது, அதனால் வந்து என்ன பண்ணுறாங்க? அதுக்கு பறவை அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஒரு காரணத்தோடு வந்து பேர் வைக்கிறனால அது காரண பெயர்.
காரணமே இல்லாமல் பேர் வச்சா இடுகுறி பெயர். அதுக்கு ஒரு காரணத்தோடு ஒரு பேர் வைக்கிறோம் அப்படின்னா காரண பெயர். ஃபார் எக்ஸாம்பிள் முக்காலி அப்படின்னு எடுத்துக்கோங்க. அதில் 3 கால் இருக்கனால முக்காலி, ஒரு காரண பெயர், அவ்வளோதான். அப்போது காரணமே இல்லாமல் எந்த மாதிரிலாம் பேர் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாமா? மண், மரம், காற்று, இதெல்லாம் ஒரு காரணமே இல்லாமல் அதுக்கு பேர் வச்சனால இடுகுறி பெயர். ஓகேங்களா? இப்போது இந்த இடுகுறிலேயே இடுகுறி பொதுப்பெயர், இடுகுறி சிறப்பு பெயர் இருக்கும். அதே போல் காரண பொதுப்பெயர், காரண சிறப்பு பெயர் இருக்கும். அது என்னதுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது இடுகுறி பொதுப்பெயர்னா காமனான ஒரு டேர்மாக வந்து இருக்கும். இப்போ மரம் அப்படின்னா ஒரு பொதுவான பேர். இதே மூங்கில் மரம், தென்னை மரம், அந்த மாதிரி பிரித்து சொன்னோன்னா அது வந்து சிறப்பு பெயர். புரிஞ்சுதுங்களா? ஸோ இடுகுறி பொதுப்பெயர்னால் அதோட மொத்தமாக குரூப்பாக வந்து சொல்லிடுறது. இப்போ வந்து மனுஷங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஆண்கள் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க. பொதுப்பெயர் வந்து எதை குறிக்குது? மனிதர்கள் அப்படின்னு குறிச்சிடுது. நீ ஆண், நீ பெண் அப்படின்னு சொல்லி தனியாக பிரிக்கிறது இடுகுறி சிறப்பு பெயராக வந்து இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் ஆண் பெண்கிறது காரண பெயர் வராதா அப்படிலாம் கேட்காதீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். அப்போ இடுகுறி பொது பெயர்னா மரம் அப்படிங்கிறத மொத்தமாக குறிச்சிடும். சிறப்பு பெயர் அப்படின்னா பிரித்து காட்டும். ஓகேங்களா? மூங்கில் மரம், தென்னை மரம், அந்த மாதிரி வந்து பிரித்து காட்டக்கூடியது. அப்போ இடுகுறி சிறப்பு பெயருக்கு இவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க? அந்த காடு அப்படிங்கிறதுக்கு கருவேலங்காடுன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்டு கொடுத்துருக்காங்க. மரம்க்கு மாமரம் அப்படிங்கிறத குறிப்பிட்டு கொடுத்துருக்காங்க. காரண பெயர்னா என்ன சொன்னேன்? காரணத்தை கருதி பெயர் வச்சுருக்கணும்னு சொன்னேன் இல்லையா? அதுதான் என்னது? இந்த நாற்காலி, கரும்பலகை, இதெல்லாம் வந்து காரணம் கருதி வச்ச பெயர். அடுத்து காரணம் பொது பெயரில் என்ன இருக்குது? பறவை, பறக்கக்கூடியது பறவைன்னு சொல்லியிருக்கணும். அடுத்து அணி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. சரி, அப்போ சிறப்பு பெயரில் என்ன கொடுத்துருக்காங்க? பறவைக்கு மரங்கொத்தின்னு கொடுத்துருக்காங்க. அணிங்கிறது வந்து அணிகலன்கள்ங்க. அதில் வந்து வளையல் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து வட்டமாக இருக்கிறனால அது வந்து வளையல் அப்படின்னு வந்து சொல்லிடுறோம். பறவை வந்து பறக்குது, அதனால் அதுக்கு பறவைங்கிற பொதுப்பெயர் இருந்துச்சு, காரண பொதுப்பெயர். அதில் ஒரு வகையான பறவை என்னது? மரங்கொத்தி பறவை. அப்போ அதோட பேரை கரெக்டாக மென்ஷன் பண்ணி சொல்கிறனால இது சிறப்பு பெயர். ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கே சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுக்கு வந்துடுவோமா? இடுகுறி பெயரை வட்டமிடுக. இடுகுறி பெயர்னா என்னது? காரணமே இல்லாமல் நம்ம வச்சுருப்போம். இங்கே பாருங்கள், பறவை, மண், முக்காலி, மரங்கொத்தி. பறவைங்கிறது வந்து காரண பொதுப்பெயர், முக்காலி வந்து காரண பெயர், மரங்கொத்தியும் காரண பெயர். அப்போ மண்ணுங்கிறது என்னதுங்க? காரணமே இல்லாமல் வச்சதுனால இடுகுறி பெயர். அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ, மண். அடுத்து காரண பெயர்னா ஒரு காரணத்தோட பேர் வச்சுருக்கணுமா? மரம், வளையல், சுவர், யானை. அப்போது மரம்ங்கிறது காரணம் அற்றது, சுவருங்கிறது காரணம் அல்லாதது, யானையும் காரணம் இல்லை. அப்போ வளையல் அப்படிங்கிறது காரணத்தோடு வச்ச பெயரா? அப்போ ஆப்ஷன் ஆ தான் நமக்கு சரியானது. அடுத்தது இடுகுறி சிறப்பு பெயர். காரணம் கருதாமல் பெயர் வச்சதுலே சிறப்பு பெயர் வந்து சொல்ல போகிறோம். வயல், வாழை, மீன் கொத்தி, பறவை. நமக்கு மரம் அப்படிங்கிறது இடுகுறி பொது பெயரா? அப்போ இந்த வாழை மரம்ங்கிறது இடுகுறி சிறப்பு பெயரில் வந்துருமா? அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சுங்க. ஸோ அடுத்து அப்படியே வந்தோன்னா, அன்பினில் இன்பம் காண்போம், அறத்தினில் நேர்மை காண்போம், துன்புறும் உயிர்கள் கண்டால் துரிசரு கனிவு காண்போம், வன்புகள் கொடையிற் காண்போம், வலிமையை போரில் காண்போம், தன்பிறர் புரிமையாக தமிழ்மொழி போற்ற காண்போம். ஸோ ஃபுல்லாக காண்போம் 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 வந்துக்கிட்டே இருக்கா. இது எழுதினவர் யார்? ஆ. முத்தரையனார், மலேசிய கவிஞர். ஸோ இதுக்கு ஒரு ஷார்ட்கட் வந்து நான் சொல்லித்தரேன். ஃபுல்லாக வந்து என்ன ஆகுது? காண்போம் 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 தான் வந்துட்டுருக்கு. ஸோ இவர் வந்து மலேசியாவில் வந்து இருக்கார். மலேசியாவில் இருந்துக்கிட்டு இங்கே இந்தியாவில் இருக்க அவரோட ரிலேட்டிவை சீக்கிரம் வரேன் காண்போம், சீக்கிரம் வரேன் காண்போம்னு சொல்லிக்கிட்டே இருக்கார். உடனே அவர் ரிலேட்டிவ் வந்து கடுப்பேன்னு சொல்ல, ஆமாம் மலேசியாவில் போய் உட்காந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் காண்போம் காண்போம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிய முத்து அப்படிங்கிறாங்க. அவர் பேர் வந்து முத்துன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ முத்தரையனார் மலேசிய கவிஞர். எப்போ பாரு காண்போம் காண்போம் சொல்கிறேன், இந்தியா பக்கம் வரவே மாட்டேற, மலேசியாலே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, அடுத்தது இந்த அகராதியை பயன்படுத்தி பொருள் எழுதுக. கருணைனா என்ன, அச்சம்னா என்ன, ஆசைனா என்னங்கிற பொருள் வந்து நமக்கே தெரியும் இல்லைங்களா? அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இலக்கண பகுதி, அகர வரிசையில் எடுத்தெழுதுக. இதில் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு எப்போவுமே எதை எடுத்துக்கணும்னா உயிர் எழுத்துக்கள் ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தையை தான் எழுதணும். அதுக்கப்புறம் தான் உயிர்மை எழுத்துக்கள் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லைங்களா? ஸோ அதுபடி இது வந்து உங்களுக்கான ஹோம்ஒர்க். ஸோ கடைசியாக ஒரு 2-3 கிளாஸில் வந்து அகர வரிசை நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? ஸோ அப்போது இதை நீங்கள் என்ன பண்ணணும்? அகர வரிசைப்படி கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ காப்பி எடுத்து எனக்கு நாளைக்கு சென்ட் பண்ணணும், இன்றைக்கி சென்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ வந்து என்ன பண்ணணும்? ஒரே ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள், இந்த ஓனான்
ஆசிரியர் இது இருக்குது இல்லைங்களா. ஸோ இது ரெண்டுமே எதை வந்து பேஸ் பண்ணி வந்திருக்கு, உயிரெழுத்தை பேஸ் பண்ணி வந்திருக்கு முதல் எழுத்து. அப்போ இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் உயிர்மை எழுத்தை பேஸ் பண்ணி வந்ததை அரேஞ்ச் பண்ணி எழுதணும். ஓகேங்களா. சரி, அடுத்தது பின்வரும் தொடர்களில் அடிக்கோடிட்ட சொற்கள் எவ்வகை பெயர்கள் என எழுதுக. சரி, கைகள் அப்படிங்கிறது என்னதுங்க, நம்ம உடம்புல இருக்க ஒரு உறுப்பு. அப்போ இது சினை பெயர். அடுத்தது அடைதல் அப்படிங்கிறது வந்து அல் அல்லது தள்ளுன்னு முடித்தாலே அது தொழிற்பெயர். அப்போ இது தள்ள முடிச்சிருக்கா, அப்போ தொழிற்பெயர். தெருவில், தெருவுங்கிறது ஒரு இடம், அப்போ இது இடப்பெயர். பாரதியாருங்கிறது ஒரு பேர், அப்போ பொருட்பெயர். அடுத்தது வந்து மாலைங்கிறது ஒரு காலம், அப்போ இது காலப்பெயர். அன்புங்கிறது ஒரு குணம், இது வந்து என்னது, பண்பு பெயர். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சுங்களா. பின்வரும் தொடர்களில் உள்ள பெயர் சொற்கள் எவ்வகை பெயர்கள் என எழுதுக. விடியலில் துயில் எழுந்தேன் இருக்கா, அப்போ இது வந்து ஒரு காலத்தை குறிக்கிறனால இது கால பெயர். இறைவனை கை தொழுதேன், அப்போ கை அப்படிங்கிறது வந்திருக்கா, இது வந்து ஒரு சினை பெயர். அடுத்தது நான் மதுரைக்கு சென்றேன், ஒரு இடத்துக்கு வந்து போயிருக்கேன், அப்போ இடப்பெயர். புத்தகம் வாங்கி வந்தேன், புத்தகம்ங்கிறது ஒரு பொருள், அப்போ அது பொருட்பெயர். கற்றலை தொடர்வோம் இனி, கற்றலை அப்படிங்கிறது ஒரு தொழிலை வந்து குறிக்குது, அப்போ தொழிற்பெயர். நன்மைகள் பெருகும் நனி, அப்போ இது வந்து ஒரு குணத்தை வந்து குறிக்குதா, நன்மை அப்படிங்கிறது எதை குறிக்குது, குணத்தை குறிக்குது, பண்பு பெயர். அவ்வளோதான், முடிஞ்சுங்க. அடுத்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா சரி, இங்கே சொற்றொடரை முறையாக வரிசைப்படுத்துகின்னு இருக்கா. சிறைக்கோட்டத்தை அரைக்கோட்டமாக மாற்றுமாறு மன்னனிடம் வேண்டினாள். ஸோ இது வந்து ஒரு கதையை வந்து சும்மா அரேஞ்ச் பண்ணி தான் இருக்குது, இது நமக்கு தேவையில்லைங்க. ஸோ அடுத்தது இங்கே இருக்குது பாருங்கள், இது நமக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். இந்த அறம்னா என்ன அர்த்தம், இந்த அறம்னா என்ன அர்த்தம், இந்த மனம்னா என்ன அர்த்தம், இந்த மனம்னா என்ன அர்த்தம். பல தடவை ரிப்பீட் ஆனது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப ரிப்பீட் ஆகிருக்கு. அறம் அறம் மனம். அதில் மோஸ்ட்டாக ரிப்பீட் ஆனது இவன் தான். ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் சொற்றொடர்லாம் அமைச்சு எழுத வேண்டாம். உங்களுக்கான செகண்ட் ஹோம்வொர்க் இதுக்கான அர்த்தம் என்ன, மீனிங் வேர்டு இருக்கும் இல்லையா. இப்போ மனம் அப்படிங்கிறது என்னதுங்க, வாசனை. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான், இந்த ஒரு இதுக்கு நான் சொல்லிட்டேன், மிச்சம் 3 இதுக்கு நீங்கள் கண்டுபிடிச்சி நாளைக்கு எனக்கு அனுப்ப போகிறீங்க. ஓகே, சாரிங்க, இன்றைக்கி அனுப்ப போகிறீங்க. ஸோ 2 ஹோம்வொர்க் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், அகர வரிசைப்படி அரேஞ்ச் பண்ணி எழுதுறது சொன்னேன். அடுத்து இது வந்து ஹோம்வொர்க் வந்து சொல்லியிருக்கேன். அடுத்தது இருபொருள் தருக. ஆல்ரெடி நம்ம டெஸ்ட்டில் எழுதியிருக்கோம் இல்லைங்களா. 6 அப்படின்னு கொடுத்துட்டு நான் என்ன ஆப்ஷன் வந்து ஆன்சர் சொன்னேன், வழி நதி சொன்னா. ஸோ இதை இந்த இடத்துல எழுதி வச்சுக்கணும். இது வந்து 2023 தமிழ் எலிஜிபிலிட்டியில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, நதி எண் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. சரி, அதே போல் திங்களுக்கு இருபொருள் எழுதுக அப்படின்னு கேட்டாங்கன்னா நிலவு சொல்லலாம், திங்கள் கிழமை இருக்கு இல்லைங்களா, கிழமை அதையும் சொல்லலாம். ஓடு அப்படிங்கிறது வந்து என்னென்னா வீட்டோட ஓடு இருக்கு இல்லைங்களா, வீட்டோட கூரை ஓடு அதையும் சொல்லலாம். ஓடுறான் பாரு அதையும் சொல்லலாம். நகைங்கிறது வந்து நம்ம கழுத்துலலாம் அணியக்கூடிய நகை, அணிகலன்னு சொல்லலாம். புன்னகை அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம். இது எல்லாமே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. சரி, அடுத்தது லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முக்கியமான ஒரு விஷயம், ட்ரஸ்ட் அப்படின்னா அறக்கட்டளை. ட்ரஸ்ட்னால் நம்பிக்கைங்கிறத நம்ம நினச்சிக்குவோம், ஆனால் இங்கே என்னது, அறக்கட்டளை. வாலண்டியர் அப்படின்னா தன்னார்வலர். ஜூனியர் ரெட் கிராஸ், இளம் செஞ்சிலுவை சங்கம். ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ்னால் சாரண சாரணியர். சோஷியல் ஒர்க்கர், சமூக பணியாளர். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமே நம்ம இந்த இயலை வந்து முடிச்சிட்டோம் இல்லைங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் மட்டும் இருக்குது. திருக்குறள் வந்து ஜஸ்ட் இங்கே ரீட் பண்ணுங்கள், அதுக்கான பொருளை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்துடுங்க. ஏழைகளுக்கு உதவி செய்வதே ஈகை ஆகும். பிற உயிர்களின் டேஸை கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும்னா துன்பத்தை கண்டு வருந்தணும். ஓகேங்களா. உள்ளத்தில் டேஸ் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறம் அப்படின்னா குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறம் ஆகும். ஸோ அடுத்தது வந்து அப்படியே இங்கிட்டு வந்தீங்கன்னா அவ்வளோதாங்க, யூனிட் வந்து முடிஞ்சு போயிடுச்சுங்க. அடுத்த யூனிட்டுக்கு போகுது அது. ஓகே, இப்போ நான் வந்து உங்களுக்கு என்னென்ன ஹோம்ஒர்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஹோம்ஒர்க்குன்னு சொல்லக்கூடாது, உங்களுக்கான ஒர்க் வந்து என்னென்ன கொடுத்துருக்கேன், இந்த பொருள் வந்து என்னங்கிறத எனக்கு கண்டுபிடிச்சி நீங்கள் எழுதி அனுப்பணும். அடுத்து வந்து என்ன கொடுத்துருந்தேன், அகர வரிசைப்படி எழுதணுங்கிற கொடுத்துருக்கேன். சாரி, சொல்ல மறந்துட்டேன். இது வந்து நமக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதே தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டினில் நமக்கு வந்து வந்திருக்குதுங்க. மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, சொல்ல மறந்துட்டேன். ஸோ இன்றைக்கான கிளாஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.